Okay, now very good morning. Yeah. So, welcome to the fresh class ASSM, the most difficult subject according to inter students and IPC students as concerned. Okay, so this ASSM class will be both English and Tamil together. So I want everyone to get utmost understanding. Okay. ஸோ ஜஸ்ட் லைக் தட் படிக்காமல் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக தரோவாக லைன் பை லைன் புக்கில் எடுத்து ஐசிஐ புக் எடுத்து நல்லா படிக்கணும். ஸோ இப்போது இந்த ஐசிஐ புக் எடுத்து படிக்கும்போது நமக்கு நிறையா டவுட்ஸ் வரும். ஸோ அதனால தான் நான் குரூப்பாக போட்டிருக்கேன். உங்களெல்லாம் குரூப்பாக போட்டுட்டு அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் பேசி கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் நிறையா ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். அந்த ஹோம்ஒர்க்கெலாம் நீங்கள் பதில் சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ஹைலைட்டு. So we'll start with today's strategic management. So first 8 to 9 classes we will be completing strategic management. Then another 10 classes we will be completing our information technology. So this will go like this. So put the heading, fresh page, put the heading strategic management. Put the heading strategic management. Okay, adula black pen எடுத்துக்கோங்க. Write evolution of business policy. Evolution of business policy. See, ஒரு பிஸ்னஸ் பாலிசி நம்ம ஃபார்ம் பண்ணணும், ஒரு பிஸ்னஸை நல்லா நடத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளான் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. இப்போ நம்ம வந்து லெட்ஸ் பாஸ் சிஏ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துப்போம். சரியா? இப்போது லெட்ஸ் பாஸ் சிஏ நல்லா போகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நிறையா பிளான் பண்ணணும். என்னென்னலாம் பிளான் பண்ணணும்? எப்படி வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகிறது? இப்போ வந்து சும்மா ஒரு டீச்சிங்னு ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களை கொண்டு வந்து டீச்சிங் அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜ் எப்படி போகிறது? இப்போ மற்ற இன்ஸ்டியூட்டை பார்ப்போம். ஓகே, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணிப்போம். ஓகே, மற்ற அகாடமியில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன் நாங்கள் இருக்கணும், மற்ற அகாடமி மற்றவங்களுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அது மாதிரிலாம் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து புதுசாக ஒன்று கொண்டு வந்துடுவோம். ஸோ த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இஸ் பிளானிங். பாயிண்ட் நம்பர் 1 எழுது. த பேஸ் இஸ் பிளானிங். ஒரு பிஸ்னஸ் பாலிசி எவால்வ் ஆகிறதுக்கு என்ன பேஸு? பிளானிங்கிறது தான் பேஸு. பிளானிங்கில் ஓகே உனக்கு வந்துட்டு இந்த டே டு டே பிளானிங் இருக்கும், மந்த்லி பிளானிங் இருக்கும், ஆனுவல் பிளானிங் இருக்கும், நிறையா இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சார் அட்வர்டைஸ்மெண்ட் உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வருது, சார் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னாலே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், நீங்கள் இருக்கீங்கன்னு எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? நிறைய பேர் என்ன சொல்றது, லெட்ஸ் பாஸ் ஏன்னு ஒன்று இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னா அப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ பட்ஜெட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு பட்ஜெட் போடணும். ஸோ பட்ஜெட்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டே டு டே, ஒரு மந்த்லி பட்ஜெட், இது மாதிரி ஒரு ஷார்ட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது கொஞ்சம் லாங் ரன்னாக இருக்கும், ஒரு லாங் டேர்மாக இருக்கும். இந்த பட்ஜெட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கும். ஸோ பிளானிங் அப்படின்றது தான் பேஸு. அது நம்ம இப்போ 2ஆக பிரிப்போம். ஒன்று ஷார்ட் டேர்மாக இருக்கும், இன்னொன்று லாங் டேர்மாக இருக்கும். ஷார்ட் டேர்மை வந்துட்டு பட்ஜெட்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. லாங் டேர்ம் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரைட்? ஸோ ஷார்ட் ரேஞ்ச் இட்ஸ் லைக் டே டு டே பட்ஜெட்டிங் கைண்ட் ஆஃப். எப்படி இந்த மாதத்தை ஓட்டுறது அப்படின்றது யோசிக்கிறது. இந்த மாதத்துக்கு என்ன செலவு இருக்கும், என்ன வரவு இருக்கும், அந்த மாதிரிலாம் பற்றி பசி எப்படி செலவு பண்ணால் எப்படி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம 10 ரூபா செலவு பண்ணால் 20 ரூபா வருமா அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ இது என்னது? பட்ஜெட்ஸ். ஓகே, இதே லாங் டேர்ம் பிளான் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேஷன் சொல்லுவோம். லாங் டேர்ம் பிளானிங் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்மேஷன். சி, ஃபார்மேஷன் மட்டும் பண்ணா போறாது, அது நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல். இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ சி, நீங்கள் வந்து ஹெட்டிங் எல்லாம் பிளாக் பென்ல போட்டு வரணும், எழுதுறதெல்லாம் ப்ளூ பென்ல எழுதிட்டே வரணும், அங்கங்கே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும்.
சரியா? அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு பிசினஸ் பாலிசி. அந்த டாபிக் உள்ள போறோம். பிசினஸ் பாலிசி. ஓகே, இப்போ ஒரு பிசினஸுக்கு பாலிசி யார் டிசைன் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா அந்த பிசினஸோட சீனியர் மேனேஜ்மெண்ட் தான் டிசைன் பண்ணும். யார் டிசைன் பண்ணுவா? சீனியர் மேனேஜ்மெண்ட். ஓகே, ரைட். இந்த பிசினஸ் பாலிசி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அபவுட் சீனியர் மேனேஜ்மெண்ட். அவன் மனசுல என்ன வச்சிருக்கானோ அதான் பிசினஸ் பாலிசி. ஒரு எம்ப்ளாயியா நீ உன் மனசுல வச்சிருக்கிறது பிசினஸ் பாலிசியாவே இருக்காது. நீங்க நினைப்பீங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும். அது எப்படி பிசினஸ் பாலிசி ஆகும்? சோ இது ஃபங்க்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி சீனியர் மேனேஜ்மெண்ட். இங்க அவங்க என்ன பத்தி நான் படிப்பாங்கன்னா இந்த பிசினஸுக்கான குரூஷியலான ப்ராப்ளம்ஸ் என்ன, இந்த பிசினஸை எது அஃபெக்ட் பண்ண போகுது, அதுதான் பிசினஸ் பாலிசியா வரும். The study of crucial problems that is going to affect the success of the enterprise, அதுதான் business policy. So business policy என்ன? It's a study of crucial problems. Okay, yeah, it's a function and responsibility of the management and it is a study of crucial problems which is going to affect the enterprise. So இந்த பிசினஸ் பாலிசின்றது எப்படி இருக்கணும்னா இந்த ப்ராப்ளமை நான் எப்படி டேக்கிள் பண்ண போறேன். ஓகே, ஸோ என்ன ப்ராப்ளம் எல்லாருக்கும்? நிறைய சேல்ஸ், நிறைய ப்ராஃபிட், இதுதான் எல்லாரோட எய்ம் அண்ட் ப்ராப்ளம் பேசிக்கலி. ஸோ இதை அச்சீவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன், என் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது, ஓகே, என்னோட ரிசல்ட்ஸ் எப்படி வர போகுது, என்னோட சர்வீஸ் எப்படி இருக்க போகுது, இதுதான் எல்லா கம்பெனியோட பிசினஸ் பாலிசி. ஸோ ஒரு மேனேஜர், ஓகே, இந்த பிசினஸ் பாலிசின்றது எப்படி இருக்கணும்னா this enables a manager to make himself prepared to handle the responsibilities effectively. எப்படி இருக்கணும்? This business policy will enable a manager to handle the business effectively, handle the responsibilities effectively. Understood? Okay. சரி, இங்க மேனேஜ்மெண்ட்னா யாரு? ஜெனரலா மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? மேனேஜ்மெண்ட் it's a group of people, it's a key group of people, right? It's a key group of people in the organization. நம்ம ஆடிட்டிங்ல படிப்போம் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் த பர்சன் ஹூ ரன் த டே டு டே ஆபரேஷன்ஸ் ஆஃப் த கம்பெனின்னு படிப்போம். தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் படிப்போம் ஆடிட்டிங்ல. அங்க தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மாதிரி படிப்போம். மேனேஜ்மெண்ட்னா அவங்களுக்கு கீழே இருப்போம்னு படிப்போம். ஆனா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட் தான் வந்துட்டு எல்லாமே அப்படின்ற மாதிரி படிப்போம். இப்போ போர்டுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டா டிஃபரன்ஸ் கிடையவே கிடையாது, எல்லாமே மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இவங்கள தான் நம்ம கீ குரூப் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவோம். இவங்களோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டு குரூப்பை அழகா அசம்பிள் பண்றதா இவங்களோட வேலை. அப்படின்னா நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், நான் வந்து ஒரு 50 பேரை வச்சு எம்ப்ளாய் பண்ணி அவங்கள வேலை வாங்கி அதுக்கப்புறம் இப்படி பண்ணணும் அப்படி நிறைய இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே தனித்தனியான ஒரு ஐடியா. ஸோ 50 பேர் எங்கேயோ இருக்காங்க, அவங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு ஜாப் கிளாசிஃபைட்ஸ்ல ஆட் கொடுத்து அவங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு அவங்கள வந்துட்டு ஒரு நடத்தி அது ஒரு 5 டிபார்ட்மெண்டா பிரிச்சு, ஓகே, நீ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், நீ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், நீ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், நீ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் பிரிச்சு அதுல போட்டு அவங்களெல்லாம் குரூப்பா வச்சு நடத்தி கொண்டு போறது இருக்குல்ல, இது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன்ன்றது என்னது? ஆர்கனைசேஷன் என்னது? அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறத ஆர்கனைஸ் பண்றது ஆர்கனைசேஷன். புரியுதா? சோ இந்த கீ குரூப் ஆஃப் பீப்புளோட வேலை என்ன? to bring the disorganized group into an organized sector, right? To bring together disorganized resources, not only human but also capital,
ஹியூமன் ரிசோர்ஸை கூட்டு வரணும், கேபிட்டலை கொண்டு வரணும். ஓகே, ஸோ ஒரு ஆர்கனைஸ்ட் இல்லாத ஒரு செக்டார்ல ஆர்கனைஸ் பண்றது, ரிசோர்ஸஸ் அங்கங்க கிடக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல் எடுத்துட்டு வரணும், லேபர் எடுத்துட்டு வரணும், கேபிட்டல் எடுத்துட்டு வரணும், எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி ஒரு ஆர்கனைசேஷன் ரெடி பண்ணணும். அப்போதான் இந்த ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன் ஆகும். என்னென்னலாம் எடுத்துட்டு வரணும்? கமான் டெல் மீ. மேன் பவர், மணி, மெட்டீரியல், ரா மெட்டீரியல், டெக்னாலஜி. கமான் டெல் மீ. மேன் பவர், மணி, மெட்டீரியல், ரா மெட்டீரியல், டெக்னாலஜி, மிஷின்ஸ், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு போறது தான் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கீ பர்சன்ஸ், they will plan, they will organize, they will plan, they will organize, they will direct. They will plan, organize and direct. Understood? Okay. Now the next heading is strategy. ஸோ நான் எப்பப்பெல்லாம் ஹெட்டிங் சொல்றேன்னா அப்பப்பெல்லாம் என்ன பண்ணணும்? பிளாக் பென்ல எழுதணும். ஸ்ட்ராட்டஜி. சி, இப்போ ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்கு. ஒன்னு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இன்னொன்னு இன்டர்னல் ஃபோர்ஸ். சரியா? ஸோ ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸையும் இன்டர்னல் ஃபோர்ஸையும் நான் மேனேஜ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா how a business has to respond for the external forces, right? So strategy means to achieve a goal, my business have to respond for the external goals. Sorry, external forces to achieve the business goals. Okay, I have to respond for the external forces. So strategy is a game plan. இப்போ ஒரு ஃபுட்பால் என்ன பண்ணுவான்? எதிர்க்க இருக்கிறவன் எப்படி ஆடுவான், அவனை எப்படி அடிக்கிறது, ஓகே, அவன்கிட்டேருந்து எப்படி பால் எடுத்துன்னு வந்து அது போடுறது. ஸோ என்னோட கேம் பிளான் மட்டும் இல்லை, அவனதையும் சேர்த்து நான் கால்குலேட் பண்ணணும். செஸ்ன்றது என்னது? நான் மட்டும் போறது மேட்டர் கிடையாது. அவனோட மூவ்க்கு ஏற்ற மாதிரி என் மூவை நான் மாற்றணும். அதுதானே ஸ்ட்ராட்டஜி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி நீ போடுறதுன்னு கிடையாது. ஸ்ட்ராட்டஜின்றது நீ போடுறது மட்டும் கிடையாது. எதிராளி என்ன பண்றான்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போட முடியும். ஓகே, ஸோ ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதுல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி இழுப்புக்கு ஓ எம்ப்ளாயி வர மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனாலலாம் பசங்க தூங்கி பழக்கப்பட்டாங்க. திடீர்னு வந்து எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலை செய்யணும். அவன் என்ன பண்ணுவான்? 50 நாளா ஒரு நாளைக்கு ஒரு 20 மணி நேரம் தூங்கி பழக்கம். திடீர்னு 20 மணி நேரம் வேலை செய்யணும், அவன் என்ன பண்ணுவான்? புரிஞ்சுதா அவனுக்கு? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இன்டர்னல் ஃபோர்ஸஸுக்கான ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் சுபிக்ஷா ஆஷா கிட்ட சொல்லிட்டு இதான் லாஸ்ட் டைம் 7.5 மேல அலோவ் பண்ண முடியும், இனிமே அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுன்னா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன இருந்தோம்? ஸ்ட்ராட்டஜியில் இருக்கும். கரெக்டா? ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜினா என்ன? இட்ஸ் அ கேம் பிளான். எதுக்கெல்லாம் இந்த கேம் பிளான் போடுறோம்? டு அட்ராக்ட் த கஸ்டமர்ஸ், டு அச்சீவ் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணும், எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும், இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராட்டஜின்றது என்னது? ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ இந்த பிசினஸ் ஆர்கனைசேஷன் மொத்தமா இந்த ஸ்ட்ராட்டஜில தான் உட்காந்துருக்கு. எப்படி வந்து மக்கள் உன்னை பார்க்கணும், உன்னோட டிசைர்டு இமேஜ் இருக்குல்ல, அதை நோக்கி போனோம்னா நீ ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். 5 வருஷம் கழிச்சு நான் ஒரு சிஏவா இருப்பேன்,
அதுக்கு வந்துட்டு ஒரு 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 கேம் பிளான் போடணும். ஓகே, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டிசைர்டு இமேஜை கொடுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி. இப்போ என்ன விஷயம்னா, ஸ்ட்ராட்டஜி cannot be பர்ஃபெக்ட். ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் கண்ணாப்பினான்னு இருக்குது, இன்டர்னல் ஃபோர்ஸஸ் கண்ணாப்பினான்னு இருக்குது. நான் நினைச்சதெல்லாம் எப்படி நடக்கும்? என் கோல் அதுதான், சிஏன்றது தான் என் கோல். ஓகே, ஹை ப்ராஃபிட்ன்றது தான் என்னோட கோல். ஆனா அது நினைச்ச மாசத்துக்கு நடக்காது. திடீர்னு கொரோனா வைரஸ் வரும். ஓகே, திடீர்னு வேலைக்கு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. யோசிச்சு பாரு, இன்னைக்கு மைக்ரண்ட் லேபர்னு பேசின்னு இருக்கோம்னு வச்சுக்கோயேன். எல்லாரும் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. திருப்பி வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கஷ்டப்பட்டு போயிருக்கான் ஒருத்தனும், புரிஞ்சுதா? அவன் அடுத்த நாளே பஸ் பிடிச்சி வந்துருவானா? போனவன் 2 மாசமாவது என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவான். ஏன்னா அவன் 1.5 மாசம் 2 மாசம் கஷ்டப்பட்டிருப்பான். புரிஞ்சுதா? ஸோ ஒருத்தனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ எல்லாமே என் பிசினஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்ட்ராட்டஜி cannot be 100% பர்ஃபெக்ட். ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல தான் ஓடும் ஸ்ட்ராட்டஜியே. ஓகே, எப்போயுமே செகண்ட் பெஸ்ட் ஒன்று இருந்துனே இருக்கும். ஆல்டர்னேட்டிவ்ஸ் செகண்ட் பெஸ்ட்ன்றது ஒன்று இருந்துனே இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஓகே, இப்போ நான் ஒன்று வச்சிருப்பேன், பட் இன்னொருத்தவங்க இன்னொன்று வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற 2 கீ மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா வேற வேற விஷயத்தை யோசிப்பாங்க. இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்கன்னா 4 பேரும் 4 விஷயத்தை வச்சிருப்பாங்க மைண்ட்ல. அல்டிமேட் என்ன? கம்பெனி முன்னேறணும், நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்கணும், அப்படிதான் அல்டிமேட். அது எதுவும் மாத்துக்கிறது கிடையாது. ஆனா அதை அச்சீவ் பண்றதுக்கான கேம் பிளான் ஆளுக்கு ஒரு பிளான் இருக்கும். இப்போ நம்ம விராட் கோலி எடுத்தோம்னா அவன்கிட்ட ஒரு பிளான் இருக்கும், ரோஹித் சர்மா எடுத்தோம்னா அவன்கிட்ட ஒரு பிளான் இருக்கும். புரிஞ்சுதா உனக்கு? ஸோ இவனை ஃபர்ஸ்ட் போலிங் போட விடலான்னு சொல்லுவான், இல்ல இவன் தான் ஓப்பனிங் போடணும்னு சொல்லுவான். இவனை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி விட்டா நல்லா இருக்கும், இல்ல அவன் தான் நல்லா இருக்கும். இவனை 1 டவுன்ல இறக்கி விட்டா நல்லா இருக்கும், இல்ல அவன் தான் 1 டவுன்ல இருக்கான். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் த செகண்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஒரு 3 லெவல்ல பிரிப்போம். ஒன்னு கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் வந்து ஹையஸ்ட். இந்த இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் எடுக்கிற டிசிஷன் பேரு கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் டிவிஷனல் ஆர் ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, டிவிஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜின்றது செகண்ட். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜி. Come on, tell me, what are the 3 strategies levels? Corporate level, divisional level, functional level. Right, 3 levels of strategy. 3 levels of strategy: corporate level, divisional level and functional levels. See, இப்போ சார் பிளான் பண்ணி ஓகே பக்காவா ரெடி பண்ணி எதுவுமே ப்ராப்ளம் வராம பாத்துக்கிறது ஒரு டைப்பு. சரியா? அது பேர் என்ன சொல்லுவாங்க? இந்த ப்ரோஆக்டிவ்னு வாங்க. ஓகே, இந்த பிசினஸ் கண்டினியூட்டி பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது திடீர்னு நாளைக்கு வெள்ளம் வந்துருச்சு, குட்டுன்னு மழை வெள்ளம். ஓகே, அப்போ வீட்டில இருந்தே ஒர்க் பண்றதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்க அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆஃபீஸ்க்கு வர தேவையில்ல. திடீர்னு புயல், ஆஃபீஸ்க்கு வர தேவையில்ல. திடீர்னு கொரோனா வைரஸ், ஆஃபீஸ்க்கு வர தேவையில்ல. நீ ஆஃபீஸ்க்கு வந்தாலும் வராட்டாலையும் ஏன் வேலை நிற்கவே நிற்காது. புரிஞ்சுதா? இது ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? ஓகே, வந்ததுக்கு அப்புறம் அதுவே போயிடும்னு விஷயம் தான், அது வேஸ்ட். வந்துருச்சு, இப்போ கொரோனான்றது திடீர்னு வந்துச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? என் பிசினஸ் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண போறேன்? ஓகேயா? இது என்னது? ரியாக்டிவ். ரைட். Come on, tell me, what are this? ஸ்ட்ராட்டஜில ஒன்னு என்னது? ஸ்ட்ராட்டஜில 2 விஷயம் இருக்கு. ஒன்னு என்ன? ப்ரோஆக்டிவ், ரியாக்டிவ். ப்ரோஆக்டிவ்ன்றது என்னது? பக்காவா பிளான் பண்ணுது, ப்ரீ பிளான்டு. ரியாக்டிவ்ன்றது என்னது? அடாப்ட் பண்ணது. புரிஞ்சுதா? சிச்சுவேஷன் நம்மள அடாப்ட் பண்ண வச்சிருச்சு. இது பேர் என்னது?
reactive. அடுத்த ஹெட்டிங் பிளாக் பென்ல போடு. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். சி இந்த என்விரான்மெண்ட் மாறிண்டே இருக்குமா? எவர் சேஞ்சிங்னு சொல்லுவாங்க, கரெக்டா? ஓகே, என்விரான்மெண்ட் இஸ் எவர் சேஞ்சிங். இப்போ ஏன் ஆர்கனைசேஷன் என்விரான்மெண்ட் அடாப்ட் ஆகணுமா, இல்லைன்னா என்விரான்மெண்ட் ஏன் ஆர்கனைசேஷன் அடாப்ட் ஆகணுமா? ஏன் ஆர்கனைசேஷன் தான் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகணும். சரியா? Organization should adapt to the environment. So environment is ever changing. Organization should be adaptable to the environment. இப்போ காம்படிட்டர்ஸ் எப்பவுமே இருப்பாங்க, கரெக்டா? எப்பயுமே காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என் காம்படிட்டர்ஸை அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வேலையை பார்க்கணும். புரிஞ்சுதா? ஓகே, நான் என்ன பண்ணணும்னா இந்த எவர் சேஞ்சிங் என்விரான்மெண்ட்ல என் ஆர்கனைசேஷன் அடாப்ட் ஆகணுமே, அதுக்கான வேலையை பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணணும், எனக்கு 2 வேலை இருக்குது. ஒன்று என்ன, ஆமா, இந்த ஆர்கனைசேஷன் வந்து எப்பவுமே அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். இன்னைக்கு என்ன சேஞ்ச்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர்செல் எடுத்துக்கோயேன். ஏர்செல் வந்துட்டு இந்த 4Gக்கு வரவே இல்லை. பிஎஸ்என்எல் எடுத்துக்கோயேன், ரொம்ப நாள் கழிச்சு தான் 4Gக்கு வராங்க. ஸோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க கஸ்டமர்ஸ்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, கரெக்டா? எல்லாருமே ஒரு காலத்தில் ஏர்செல் வச்சிருந்தாங்க, பிஎஸ்என்எல் வச்சிருந்தாங்க. ஓகே, நிறைய பேர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏர்செல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் விட்டுட்டு தான் போனாங்க. நல்லா வச்சுக்கோங்க, புரிஞ்சுதா? இன்னைக்கு சர்வீஸ் கொடுக்கலன்னா எம்என்பி, கரெக்டா இல்லையா? மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி. அதே நம்பரை விட்டுட்டு அழகா போயிடலாம். நம்ம நம்பரை விட்டுட்டே ஜியோ போன ஆள் நம்ம, கரெக்டா? எக்ஸிஸ்டிங்கா ஒரு நம்பரை விட்டுட்டே புதுசா ஜியோ எடுத்து அதுல போயிட்டு இருக்கோம். இப்போ மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி வேற வந்துருச்சு. ஸோ அதே நம்பர்லயே நீ ஜியோ போலாம். ஓகே, அந்த ஸ்டைலுக்கு இப்போ மனுஷங்க அவ்வளோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த என்விரான்மெண்ட் எவர் சேஞ்சிங். ஸோ நான் அப்போ என்ன, எனக்கு மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டிக்கு முன்னாடி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, எப்படி இருந்தாலும் அவன் வந்து எல்லாருக்கும் என் நம்பர் தான் கொடுத்துருப்பான், வெளில போக முடியாது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. இல்லை தம்பி, அதே நம்பர்லயே அவன் வேற நெட்வொர்க்கு போயிடலாம்ப்பா. என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இவங்கெல்லாம் வந்து சரியா ஆகலன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. இதான் விஷயம், புரிஞ்சுதா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லாம் என்ன எய்ம் பண்ணுது? வாட் இஸ் த எய்ம் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்? Exactly, you should adapt to the environment. You should outperform the competitors. Done? Okay. இப்போ எப்பயுமே ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு விஷன், ஒரு மிஷன் இருக்குமா? ஒரு அப்ஜெக்டிவ் செட் பண்றது. ஓகே, ஸோ எழுதுங்க. ஸோ strategic management is the process of developing a vision, mission ன்றது immediate, vision ன்றது கொஞ்சம் long term னு வெச்சுக்கோங்க. setting objectives, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும், கரெக்டா? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ட்ரையல் அண்ட் எரர் இருக்குமா, அதனால எவாலுவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இம்ப்ளிமெண்ட் அண்ட் எவாலுவேட். Understood? Come on, tell me. Strategic management is a process of developing vision, mission, objective setting, implementation, evaluation. Yes. See,
இந்த SWOT அனாலிசிஸ் சொல்லுவாங்க. உங்க கம்பெனியோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு எவாலுவேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த த்ரெட் வித் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இப்போ என் வீக்னஸ் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னோட சப்ஜெக்ட் வீக்னஸ் என்ன, எனக்கு எந்த சப்ஜெக்ட் வரவே வராதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். காஸ்டிங், ப்ராக்டிக்கல் டேட்டா, ஸ்டூபிட் ஃபாலோ, அதான் மோஸ்ட் தியரிட்டிக்கல். ப்ராக்டிக்கலாக காஸ்டிங் எங்க நீங்கள் ப்ராக்டிக்கலாக உனக்கு என்ன ஏதாவது கம்பெனி நோட்டு காஸ்டிங் போட சொன்னாங்க. உன்னை ஆடிட் தானே பண்ண சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்டிங் தான் தியரி. எனக்கு அந்த தியரி வரல. ஆடிட்டிங் இஸ் ப்ராக்டிக்கல், லா இஸ் ப்ராக்டிக்கல். ஏன்னா அது ரெண்டுத்தையும் நான் பார்த்தே வளர்ந்தேன் என் ஆர்டிகல்ஷிப்பில். கரெக்டா? என்ன எந்த கம்பெனிலையும் விட்டு தம்பி இந்த காஸ்டிங் போடுப்பான்னு சொல்லலையே. ஏன்னா எந்த கம்பெனியை விட்டு தம்பி இந்த கம்பெனிக்கு இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்னு சொல்லலையே. புரிஞ்சுதா உனக்கு? நான் பார்க்காத விஷயம் எனக்கு வரவே இல்லை, நான் பார்த்த விஷயம் எனக்கு நல்லா வந்துச்சு. புரிஞ்சுதா? ஸோ எனக்கு ஏன் காஸ்டிங் வரல? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் காஸ்டிங் இஸ் மோர் தியரி. ஓகே, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் காஸ்டிங்ன்றது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட். ஒரே ப்ராப்ளம்ஸா இருக்குமா? ஓகே, எனக்கு அதுக்கு சொல்யூஷன் வரல. ஓகே, ஸோ நிறைய பேர் அது ப்ராக்டிக்கல்வாங்க. அது ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட் என்ன பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ என்னோட வீக்னஸ் என்னன்றது தெரியும். என்னோட ஸ்ட்ரென்த் என்ன? தியரி கிடையாது. நான் எதை பார்க்குறேனோ அதை நான் மறக்க மாட்டேன். நான் ஒரு விஷயத்த அப்ளை பண்ணா அதை நான் மறக்க மாட்டேன். புரிஞ்சுதா? அது என்னோட ஸ்ட்ரென்த். ஸோ இது தியரின்னு சொல்றாங்க, அது தியரி கிடையாது. சி, அப்ளை பண்ற விஷயத்த உன்னால பேப்பர்ல எழுத முடியும் அப்படின்னா அது எனக்கு மறக்கவே மறக்காது. அப்போ அது தியரி கிடையாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? அதனால எனக்கு அது மறக்கவே இல்லை. லால முதல் செக்ஷன்ல இருந்து கடைசி செக்ஷன் வரைக்கும் என் லைஃப்ல நான் பார்த்துட்டேன். அதனால எனக்கு அது மறக்கவே மறக்காது. நான் ஏதாவது ஒரு செக்ஷனை சொன்னா அப்படியே என் கண்ணுக்கு முன்னாடி அந்த கம்பெனி வந்து நிற்கும், நான் பண்ண விஷயம் வந்து நிற்கும். நான் ஒரு தடவையா அந்த விஷயத்த பண்ணியிருப்பேன். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அதனால அந்த விஷயம் அது என்னோட ஸ்ட்ரென்த். அப்படின்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணா அது எனக்கு மறக்கிறது இல்லை. அதை நான் ப்ராக்டிக்கலா பார்த்தா என்னால ப்ராக்டிக்கலா பார்க்குற மாதிரி நினைக்க முடியுது. புரிஞ்சுதா? ஏன்னா அட்லீஸ்ட் நினைச்சுக்காத முடியுது. அப்படின்னு தானே எனக்கு அது மறக்காது. ஸோ இது உன்னோட ஸ்ட்ரென்த். ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன? என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் முக்கியம் இருக்கும். ஓகே, இதனாலேயே நான் போர்டு யூஸ் பண்றது கிடையாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா என்னோட பிரசன்டேஷன் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஹேண்ட் ரைட்டிங்கோட என் பிரசன்டேஷன் அப்படியே ஹைலைட் பண்ணி காமிச்சிடுவேன். ஓகே, காஸ்டிங்ல இருக்கிற ப்ராப்ளமோட சம்ஸோட தியரியோட சம்ஸ் நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுவேன். ஸோ முதல்லயே 7வது சம் அட்டன் பண்ணுவேன். முன்னாடிலாம் 7 சம் இருக்கும், 7வது வந்துட்டு தியரியா இருக்கும். அதை முதல்ல அட்டன் பண்ணுவேன். எவனுமே இந்தியாவில் எவனுமே அது பண்ணிருக்க மாட்டான். ஓகே, தைரியமா எடுத்து இந்த தியரி இது எழுதுவேன் காஸ்டிங்ல. ஓகே, ஸோ அதை அழகா ப்ரெசென்ட் பண்ணிடுவேன். எக்ஸாமினர் வந்துட்டு பரவாயில்லையே இப்படியெல்லாம் பண்றானே அப்படின்ட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் அப்ரோச் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த EASSM படிக்கிறீங்களே அதெல்லாம் படம் வரைஞ்சி காமிச்சிடுவேன். எனக்கு அது ITSM இருந்தது, ஃபுல்லா படம் வரைஞ்சி காமிச்சிடுவேன். எல்லாத்தையும் ஃப்ளோ சார்ட்டு படம் கிட்ட வரைஞ்சி அப்படியே கெத்தா காமிச்சு விட்டுருவேன். பிளாக் பென், ப்ளூ பென்லாம் ஹைலைட் பண்ணி. அப்பெல்லாம் யாருமே பிளாக் அண்ட் ப்ளூல மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. 12th வரைக்கும் தான் பிளாக் அண்ட் ப்ளூல மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் பிளாக் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இன்ஸ்டியூட் மேண்டேட்டரியா ப்ளூ பென் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அப்போல்லாம் சொல்லலை. நான் பிளாக் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணி கோடெல்லாம் போட்டு ரோடெல்லாம் போட்டு சும்மா அப்படியே தெருக்கி விட்டுருவேன் பேப்பரை. என்ன ஹேண்ட் ரைட்டிங் தான் திருவள்ளூர் மாதிரி இருக்குமே, எழுத்தாணியில் இருக்கிற மாதிரி இருக்கும். எவன் படிக்கிறது? ஸோ படிக்கவே கூடாது, முடிவு பண்ணிடுவேன். என் நோட் அவன் படிக்கவே கூடாது, பார்க்கணும், மார்க் பண்ணணும், போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அழகா. ஸோ இதுதான் SWOT. நெக்ஸ்ட், why forming a strategy is important. Why strategy is important? Why strategy is important? ஸ்ரீராம் கொஞ்சம் மியூட் போடுறியா? பயங்கர பேக்ரவுண்ட் சவுண்ட் இருக்கு. Why strategy is important? See, இந்த உலகத்துல காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நீ சர்வை பண்ணனா நீ ஃபிட்டா இருக்கணும். இதுக்கு பேர் என்ன? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யார் சொன்னா இது? சார்ல்ஸ் டார்வின். கரெக்டா? ரைட். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஏன்னா இந்த உலகமே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்.
ஹெவி காம்படிஷன். மான் வந்து உயிர் பிழைக்கிறதுக்காக ஓடும். புலி வந்து மானை தின்னாதான் அதால உயிர் வாழ முடியும், அதுக்காக ஓடுது. கரெக்டா? எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சி கோலான்னு வச்சுக்கோமே. பெப்சி என்ன சொல்லும், நான் புலியா இருந்தா கோலா வந்து மான், அது தப்பிச்சுக்கிறதுக்கு ஓடுது. ஓகே, நான் பசிக்கு ஓடுறேன். புரிஞ்சுதா? பசி முக்கியமா உயிர் முக்கியமா அப்படின்னு கேட்டா, பசி நீ சாட்டிஸ்ஃபை பண்ணனா உயிர் போயிடும். ஓகே, உயிரோட இருந்தாலும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு அது ஓடும். ஸோ இது எதுவுமே வந்துட்டு ஒண்ணுக்கு ஒன்று சலிச்சது இருக்கக்கூடாது. அது ஓடிட்டே இருக்கணும், இது துரத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் காம்படிஷன். நவ் ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வரணும். நான் என்ன பண்ணணும்? ஓகே, நான் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணணும் டு அச்சீவ் மை அப்ஜெக்டிவ். ஐ ஹாவ் டு அனலைஸ். ஓகே, இப்போ ஒரு மான் என்ன பண்ணணும்? ப்ரோஆக்டிவா இருந்துக்கணும். பக்கத்துல புலி கிளி வருதான்னு எப்பவுமே பார்த்துனே இருக்கணும். கரெக்டா? ஸோ யூ ஹாவ் டு ஃபார்ம் அ ஸ்ட்ராட்டஜி ப்ரோஆக்டிவ்லி டு அனலைஸ் த பிசினஸ் என்விரான்மெண்ட் இன் அட்வான்ஸ். இப்போ லெட்ஸ் பாசியை பார்த்தீங்கன்னா, அதாவது நான் என்னை பற்றி சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் கிளாஸ் எப்பவுமே வீடியோ எடுப்பேன்ட்டு. கரெக்டா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ருதியெல்லாம் பார்த்துருப்பா. ஃபவுண்டேஷன் நான் உங்கள் கிளாஸில் வீடியோ எடுத்தேன் ஸ்ருதி, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஓகே, அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஃபவுண்டேஷன் எடுக்கிறோம். அது தெரியுமா உனக்கு? இன்னைக்கு நம்ம ஃபவுண்டேஷன் வி ஸ்டார்டட் ஆன் May 5th. 12 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் சேர்ந்துனே இருக்காங்க பசங்க. இப்போ சேர்ந்துனே இருக்கிற பசங்களுக்கு என்ன பண்றது? நம்ம எடுத்த வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம். நான் சொல்றது புரிஞ்சுதா? ஆடிட்டிங் ஒருத்தர் ஒரு நாளில் ஜாயின் பண்ணணுமா? இப்போ இந்த பையன் இருக்கான், இந்த ஸ்ரீராம், இந்த குருராஜ் எல்லாம், இவங்கெல்லாம் இப்போ ஜாயின் பண்ணிட்டே வராங்க. ஒரு நாள் ஒருத்தர் ஒரு நாள் ஜாயின் பண்றாங்க. இப்போ ஒருத்தருக்கு கிளாஸ் எடுக்க முடியுமா? எல்லாரையும் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னா அவங்களுக்கும் பயம் வந்துடும், வேற எங்கேயாவது போயிடுவாங்க. உடனே என்ன பண்ணோம்? டப்புன்னு ஒரு வீடியோ கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ டெக்னாலஜி, பெரிய பெரிய அகாடமிக்கு கூட டெக்னாலஜி வந்து இன்னும் பேக்ல இருக்காங்க. நம்ம டெக்னாலஜில ரொம்ப ஃபார்வர்ட்ல இருக்கும். புரிஞ்சுதா நான் சொல்றது? எவன் ஒருத்தன் வந்து டெக்னாலஜிக்கு பயப்படுறானோ அவன் அழிஞ்சு போயிடுவான். எவன் ஒருத்தன் வர டெக்னாலஜி யூஸ் பண்ண கத்துக்கிறானோ அவன் பொழைச்சுப்பான். கரெக்டா? இன்னைக்கு வந்துட்டு திறந்தாதான் அகாடமி நடத்த முடியும்னு நான் வெயிட் பண்ணேன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? ஐயே இது வேலைக்கு ஆகாது பண்ணிட்டு வேற ஏதாவது அகாடமிக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. அட்லீஸ்ட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ இது முடிக்கல அது முடிக்கல, எக்ஸாம் வந்துருச்சு, எப்படியும் எக்ஸாம் வரைக்கும் திறக்க முடியாது அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டு பயந்து படிக்கிறது விட்டுருவாங்க. அட்லீஸ்ட் உங்களை படிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். நான் கரெக்டா ஏதானும் பண்ணிட்டு உங்களை படிக்க வைக்கணும். ஸோ எவன் ஒருத்தன் டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆகலையோ அவன் எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி அவன் அவுட். புரிஞ்சுதா? யூடியூபை எவன் யூஸ் பண்ண கத்துக்கலையோ அவன் அவுட். புரிஞ்சுதா? இன்னைக்கு டேட்ல நார்த் இந்தியன்ஸ் டாமினேட் பண்றாங்க. கரெக்டா? மார்க்கெட்ல, சிஏ மார்க்கெட்ல. ஏன் காரணம்? அவங்க ஃபுல் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. நம்ம டெக்னாலஜினா கிலோ எவ்வளவு விலை, கத்திரிக்காய் வெண்டைக்காய் மாதிரி டெக்னாலஜியும் கேட்டுன்னு இருக்கும். அது ஐ திங்க் அது எப்படியும் கிலோ 35 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்றோம் அடாப்ட் ஆக மாட்டோம் சிச்சுவேஷனுக்கு. இன்னைக்கு வேலையாட்களுக்கு தமிழ் ஆளுங்களே கிடைக்க மாட்டாங்க. பூரா பீகார், ஒரிசாலேருந்து அசாம்லேருந்து தான் வராங்க. அவன் லாங்குவேஜ் உனக்கு புரியல, ஆனா அவன் தான் வேலைக்கு வருவான். அப்போ நீ ஹிந்தி கத்துக்கணும். புரிஞ்சுதா? எல்லா பிசினஸ் மேனும் இன்னைக்கு ஹிந்தி கத்துக்கிறாங்க. சொல்லலாம், பேசலாம், சும்மா வாய்க்கிலேயே பேசலாம். நீ வந்து உங்க வீட்டுல பேசுற லாங்குவேஜ் வேற, உங்க ஆபீஸ்ல பேசுற லாங்குவேஜ் வேற. கரெக்டா? ஆபீஸுக்கு போனா இங்கிலீஷ் தான் பேசுறோம். கரெக்டா? வீட்டுல தமிழ் தான் பேசுறோம். கரெக்டா? ஆனா இன்னைக்கு நீ வந்து பிழைக்கணும்னா அதுக்கான லாங்குவேஜ் உனக்கு தெரியணும். புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் வெரி 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 நார்மல். என்ன திருப்பி சவுண்ட் வந்துச்சு? தம்பி ஸ்ரீராம் அன்மியூட் பண்ணிட்டியா? சுத்தி காக்கா உங்க வீட்டுல பறக்கல, ஸ்ரீராம் வீட்டுல தான் பறக்குது. நெக்ஸ்ட், ஸோ ப்ரோஆக்டிவ். அடுத்தது கைடன்ஸ் இருக்கணும். ஸ்ட்ராட்டஜியில் இம்பார்ட்டன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ்.
ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் வேணும். எந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு கைடன்ஸ் ஃபார் டேக்கிங் டிசிஷன்ஸ். ஆர்கனைசேஷன் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? ஜென்ரலா ஒரு ஆர்கனைசேஷன்ன்றது தப்பு பண்ணிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனானப்பட்ட டாட்டாவே ஒரு தப்பு பண்ணாங்க. டாட்டா நானும் ஆரம்பிச்சாங்களா? கரெக்டா? அதை அவர் ஒத்துக்கிட்டாரே, நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு. ஏன்னா புரிஞ்சுக்கோ, கார் அப்படின்றதே ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஒரு ஆட்டோவை நீ காரை மாத்திட்டு தான் காருன்னா எவனும் நம்ப மாட்டான். ஓகே, அவன் அதுக்கு ஆட்டோ வாங்கிட்டு போயிடுவான். டாட்டா நானோ வந்துட்டு ஃபிளாப் ஆகி போச்சு, எவனுமே அதை வாங்கல. புரிஞ்சுதா உனக்கு? சி, கம்மி அமௌண்ட்ல கார் செக்மெண்ட்ல இருக்கிற ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆளு மாருதி. நீ ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கொடுத்தாலே மாருதியில ஒரு கார் கொடுத்துருவான் உனக்கு. 800 ஆல்டோன்னு ஏதோ ஒரு கார் கொடுத்துருவான். இப்போ சிலாரியோ வந்துருச்சு. சரியா? ஸோ இப்போ டாடா நானோ வந்துட்டு 1 லட்ச ரூபாய்க்கு கீழே நீ கொடுத்தீங்கன்னா, 1 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபாய்க்கு கீழே நீ கொடுத்தீங்கன்னா அவன் வாங்குறதுக்கு ரெடியா இருந்தான். ஆனா இவங்களோட காஸ்டே 1 லட்ச ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் டீலர் கமிஷன் ஒன்று இருக்குது, அது ஒரு 25% கொடுக்கணும். ஸோ அங்கேயே உனக்கு 1.25 லட்சம் வந்துச்சு. அப்புறம் உன்னோட ப்ராஃபிட் என்னாச்சு? ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாயி போச்சு. அதே மாதிரி கொஞ்சம் பணக்காரங்க யாரும் இதை வாங்கல, ஏழைங்க மட்டும் தான் வாங்கினாங்க. ஏழைங்களும் ஓகே அந்த அளவுக்கு ஆர்வத்தை காட்ட மாட்டாங்க. புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு சர்க்கிள்னு சொல்லலாம். எல்லாமே சேர்ந்து வந்து அடிச்சிருச்சு. ஸோ கைடன்ஸ் ஃபார் டேக்கிங் மேஜர் டிசிஷன்ஸ். ஸோ எல்லாருமே தப்பான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யூ ஷுட் ப்ரிவென்ட் த ஆர்கனைசேஷன் ஃப்ரம் மேக்கிங் த மிஸ்டேக்ஸ். உங்க ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் இருக்கணும். உங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்? இட் ஷுட் ப்ரிவென்ட். எஸ். இப்போ சின்ன நிறைய பசங்க நான் பார்த்துருக்கேன், ஐபிஎஸ்சி பசங்கள்லாம் சொல்லுவாங்க, சார் என்ன அடிச்சாது திருத்திருக்கலாமே சார்னுவாங்க. ஓகே, டேய் நான் சொன்னேன்டா நீ கேட்கலடான்னு சொன்னா அவங்க ஒரு அட்டெம்ப்ட் கழிச்சு 2 அட்டெம்ப்ட் கழிச்சு, சார் அந்த பையன் என் கூட தான் சார் படிச்சான். ஓகே, இப்போ உங்களுக்கு கூட தெரியும், இந்த தியாகராஜன்ற பையன், தியாகுன்ற பையன் வந்துட்டு லா கிளாஸ்க்கு வந்திருப்பான். ஒரு 2 நாள் வந்துட்டு ஓடி போயிருப்பான். ஓகே, நான் கூட கிளாஸ்ல கலாய்ச்சிட்டு இருந்தேன், ஒருத்தன் வந்தான் சும்மா 2 நாள் வந்து ஓடி போயிட்டான்ட்டு. அவன் வந்து ஒரு வருஷம் கழிச்சு, சார் என்ன அடிச்சாது திருத்திருக்கலாமே சார்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஓகே, அதாவது அவங்க கூட படிக்கிற பசங்க அவங்க எல்லாம் வந்து நல்லா படிச்சு எக்ஸாம், மாடல் எக்ஸாம்லாம் எழுதி வரும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க, ஆரம்பத்துல எல்லாரும் ஜாலியா தான் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ யோசிச்சுப்பார், நவம்பர் 20 எழுத போற பசங்க எல்லாமே இந்த ஜூலை எழுத போற பசங்களோட மாடல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பசங்க, சார் எப்படி சார் அவங்க மட்டும் படிக்கிறாங்க? சரி, நீங்க அத்தனை பேருமே நான் ஆல் இண்டியா ரேங்குக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு கவலை என்ன, நீங்க காஸ்டிங்ல நல்ல மார்க் எடுக்கணும். நீங்க காஸ்டிங்ல நல்ல மார்க் எடுத்துட்டா, காஸ்டிங்ல ஒரு 65-70 மார்க் எடுத்துட்டா நீங்க எல்லாம் ஆல் இண்டியா ரேங்க். ஏன்னா உங்களால லால கண்டிப்பா இப்ப 65-70 மார்க்குக்கு மேல அசால்ட் எடுக்க முடியும். உங்களால இஎஸ்எஸ்எம்ல நான் ஷோரா சொல்றேன், நீங்க எக்ஸாம்ஷன் 65 மார்க்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ்ல 40க்கு 35 எடுத்துருவீங்க நீங்க. ஓகே, ஆடிட்டிங்ல எப்படியும் 58லேருந்து 60 மார்க் எடுத்துடலாம். ஓகே, உங்களை நான் ட்ரெயின் பண்ணிடுவேன். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 350 மார்க்குக்கு நானே ட்ரெயின் பண்றேன். 350 மார்க்குக்கு குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 300 மார்க் எடுத்துருவீங்க. 300 இல்லைன்னா ஒரு 290 மார்க் எடுத்துருவீங்க. ஸோ தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் யூ ஆர் தேர் somewhere around to 75%. 75% ரேங்க். புரிஞ்சுதா? ஸோ ரேங்க் வாங்குறதுன்றது கஷ்டம் கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்லையும் 75 மார்க் எடுத்தா ரேங்க். ஸோ அது எடுக்கிறது கஷ்டம்னு கிடையவே கிடையாது. ஏன் கஷ்டம்னா, நம்ம சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் படிச்சே முடிக்கல, அதான் கஷ்டம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை படிச்சு முடிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் 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 எழுதிட்டே இருக்கணும். எப்படி உங்க ஸ்கூல்ல 12th எக்ஸாமுக்கு ஹாஃப் இயர்லியே போர்ஷனை முடிச்சுட்டு ஹாஃப் இயர்லியே ஒரு ஃபுல் டெஸ்ட், அதுக்கப்புறம் ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3, அதுக்கப்புறம் மாடல் 1, மாடல் 2, அதுக்கப்புறம் ப்ரீ போர்டு, சும்மா ஒரு 8 டைம் ஃபுல் போர்ஷன் எழுதுவீங்க. அப்படி எழுதி முடிச்சோடனே போர்டு எக்ஸாமுக்கு பயோன்னு ஒன்று இருக்குமா அப்படின்னா அசால்ட்டா போய் எழுதிட்டு வருவீங்க. அந்த மாதிரி ரெடி ஆகணும். புரிஞ்சுதா? ஸோ யூ ஷுட் ப்ரிவென்ட் தி ஆர்கனைசேஷன் ஃப்ரம் மேக்கிங் மிஸ்டேக். ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு பாத் ஃபைண்டர், ஒரு பாத் ஃபைண்டர், ஒரு வழி கண்டுபிடிக்கிறது.
ஒரு அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்றதுக்கான வழி கண்டுபிடிக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. சொல்லுவாங்கல்ல, the destination is not important, the journey is important. எப்படி போறோம், எந்த வழியில போறோம், அதை அச்சீவ் பண்றதுக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், limitation of strategic management. Limitations heading, next heading, limitations of strategic management. ஓகே, இப்போ நான் என்னதான் ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் எல்லா ஹிண்ட்ரன்ஸ்ல இருந்தும் நான் தப்பிச்சுப்பேனா? முடியவே முடியாது. எல்லா ஹிண்ட்ரன்ஸ்ல இருந்து எப்படி தப்பிச்சுக்க முடியும்? ஓகே, என்விரான்மெண்ட் இஸ் எவர் சேஞ்சிங். ஓகே, அப்போ நான் எல்லா ஹிண்ட்ரன்ஸ்ல இருந்தும் தப்பிச்சுக்க முடியவே முடியாது. இது லிமிடேஷன் நம்பர் 1. ஹிண்ட்ரன்ஸ்ன்றது என்னது? நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியாம நம்மள எது தடுக்குதோ அது ஹிண்ட்ரன்ஸ். So we cannot escape from all hindrances. அடுத்தது, சார் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி போட்டுருச்சு, அது ஆர்கனைசேஷன்ல அத்தனை பேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமே, கரெக்டா? போர்ட் ஆஃப் டைரக்டருக்கு மட்டும் ஒரு ட்ரீம் இருக்கு அப்படின்னா அது ஒன்றும் பிரோஜனம் கிடையாது. அந்த ட்ரீமை ஒரு எம்ப்ளாயி மனசுலையும் விதைக்கணும், கரெக்டா? அவனோட ஆர்கனைசேஷனை உன்னோட ஆர்கனைசேஷனா மாற்றணும், கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், ஜிஜேந்திரன் வந்துட்டு QED அப்படின்னு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான். ஓகே, அந்த ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். ஒரு ஆடி கார் வாங்கணும், ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும். ஓகே, இந்த ஆர்கனைசேஷன் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், நிறைய கிளைண்ட் பிடிக்கணும் அப்படின்றது அந்த ஆர்கனைசேஷன்ல ட்ரீம். ஜிஜேந்திரனுக்கு 4000 ரூபாய் ஸ்டைஃபண்ட், புரிஞ்சுதா? ஆனா அந்த ஆளுங்க தூங்கின்னு இருப்பாங்க. யாரு? அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸ் தூங்கின்னு இருப்பாங்க. நம்ம பையன் உழைச்சுன்னு இருப்பான் நைட் உட்காந்துன்னு. ஏன்? ஏன்னா ஜிஜேந்திரனுக்கு அந்த ட்ரீம் வந்துருச்சு. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ அந்த பார்ட்னர்ஸே தூங்கினாலும் மோட்டிவேஷன்ன்றது இங்க மேட்டர் கிடையாது. ட்ரீமை இவன் தலையில ஏத்தியாச்சு. புரிஞ்சுதா உனக்கு? இப்போ உனக்கு இவன் காசுக்காக இவன் ஒர்க் பண்ணல. இப்போ இந்த பையன் இப்ப என்ன பண்றான்? காசுக்காக ஒர்க் பண்ணல. அந்த ஆர்கனைசேஷன் வந்து இவனு தான் போச்சு. இப்போ சில கம்பெனில சொல்லுவாங்க, டேய் எப்படிடா லீவ் கேக்குறியாடா? ஓகே, நீ இல்லாம எப்படிடா நான் நடத்துறது ஆர்கனைசேஷனை? நாளைக்கு நீ ஒரு ஆர்கனைசேஷன் போயிட்ட, ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடாடா நீ இல்லாம எப்படிமா ஸ்ருதி நாளைக்கு ஒரு லீவ் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. நீ இல்லாம எப்படிமா? உங்க அம்மா அடிக்கடி லீவ் போடுவாங்களா ஸ்ருதி ஆஃபீஸ்க்கு? ஏன் போட மாட்டாங்க? ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? உங்க அம்மாவுக்கு என்ன ஃபீல் இருக்கும் அப்படின்னா, உங்க அம்மாவுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். உங்க அம்மா அந்த ஆர்கனைசேஷனோட ஓனரா இருக்க மாட்டாங்க. ஆனா உங்க அம்மாக்கு என்ன தெரியுமா ஃபீல் இருக்கும்? நான் போறேன்னா என் கம்பெனி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்றல, அதான் விஷயம். இப்போ உங்க அம்மா எவ்வளவு பேஷனேட் ஆயிட்டாங்க பாரு. அவங்க வாங்குற காசோட அதிகமா உழைப்பாங்க, கரெக்டா? இது அவங்களுக்கும் தெரியும். என்னோட அதிகமா சேலரி வாங்குறவனே என்னோட கம்மியா தான் ஒர்க் பண்றான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிடுச்சு? ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜியை உங்க அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. அதனால உங்க அம்மா என்ன பண்றாங்க? மாங்கு உழைக்கிறாங்க. அந்த ட்ரீம் உங்க அம்மா மேல ஏத்துறாங்க. ஆனா இது எல்லா ஆர்கனைசேஷனாலையும் பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒருத்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவன் மண்டையில ஏத்துறது கஷ்டம். புரிஞ்சுதா? இட் இஸ் டைம் கன்சியூமிங். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபார்ம் பண்ணி அது ஒருத்தனோட மண்டையிலையும் ஏத்தி அதை புரிஞ்சுக்க வச்சு அவனை அப்படி உழைக்க வைக்கிறது டைம் கன்சியூமிங். எல்லா ஆர்கனைசேஷன்லயும் ஃப்ரெஷர் வரும்போது ஓரியன்டேஷன் நடத்துவாங்க. பிஃபோர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் வந்தோடனே நம்ம இப்படி பண்ணுவோம்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த ஆர்கனைசேஷன்லாம் அழகா எம்ப்ளாயீஸ்க்காக டைம் கன்சியூம் பண்ணி அவங்கள ரெடி பண்றாங்களோ அந்த ஆர்கனைசேஷன் சூப்பரா ஒர்க் ஆகும்.
ஓகே, அடுத்தது இது வந்து செகண்ட் லிமிடேஷன். மூணாவது, இந்த ஸ்ட்ராட்டஜி அதை இந்த பாலிசிலாம் போட்டு போர்டு போட்டு வச்சுக்கிறது, அதை ஃபாலோ பண்றது, இதெல்லாம் காஸ்ட்லி. கரெக்டா? எதுவுமே இருக்காது, வந்தோமா போனோமான் இருந்தா சீப்பு. ஓகே, இதுக்கு ஒரு பாலிசியை போடுறது, அதை கூட்டு வந்து ஒருத்தனை பார்க்க வைக்கிறது. பேசிக்கலி இந்த ஆரோக்கியா பால் தெரியுமா உங்களுக்கு? நீங்க அந்த டைம்ல, நீங்க பிறந்த டைம்ல ஒரு 5 வயசுல நீங்க ஒரு ஆட் பார்த்திருப்பீங்க. அர்ஜுன் அம்மா யாரு, 4.5 பால் கொடுக்குறவங்க தான் அர்ஜுன் அம்மா அப்படின்னு ஒரு ஆடு வந்திருக்கும். அப்படின்னு ஒரு இந்த ஆரோக்கியா பால் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே அதுதான். 4.5 அப்படின்னு போட்டு ஒரு ரவுண்ட் போட்டாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப செலவு பண்ணாங்க. இந்த 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 ஸ்ட்ராட்டஜி வரத்துக்கு அவங்க ஜப்பான்ல இருந்து ஆளை கூட்டு வந்ததா அந்த ஓனர் சொல்றாரு. ஓகே, அதாவது பிக்கஸ்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேட் லீடர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவரை கூட்டு வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ண சொன்னாங்களாம். அவரு தான் இந்த 4.5 பால் அப்படின்றத கொண்டு வந்தாராம். ஓகே, ஒண்ணுமே இல்லை, வெறும் சும்மா சிம்பிள் தான். வெறும் 4.5 போட்டு ஒரு ரவுண்டு போட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த அந்த ப்ராடக்ட் ரொம்ப ஹிட் ஆகி போச்சு. ஆமா ஆமா, அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்றதா என்னது, ஒரு காஸ்ட்லியான அஃபர். கோடி ரூபா செலவாயிருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு. புரிஞ்சுதா? இப்போல்லாம் ஒரு சினிமா ஃபேமஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும், நீ சினிமா நல்லா எடுத்தா மட்டும் போறாது, ரிவ்யூ காசு கொடுத்து ரிவ்யூ பண்ண சொல்லணும். கரெக்டா? ஓகே, ஒரு 3 ரிவ்யூ இருக்காங்க யூடியூப்ல. அந்த 3 ரிவ்யூருக்கும் காசு கொடுத்து, தம்பி ஒரு 4-5 பிட்டு சேர்த்து போட்டு அப்படின்னா அவன் போடுற பிட்டுல படம் ஓடும். ஓகே, இதுதான் ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு டேட்ல. நீ வந்து சன் டிவில மாங்குன்னு காசு கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் போட்டா போறாது. ஓகே, வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறதுனா இவனு வரப்போறது கிடையாது. இந்த ரிவ்யூவர் வந்துட்டு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தான்னா வந்துருவான். பரவாயில்லையே இவனே சொல்லிவிட்டானே அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான், காசு கொடுக்காத படத்தெல்லாம் கழுவி ஊத்துவான். ஓகே, ஸோ அப்ப நீ என்ன நினைப்பா, ஓ அப்படின்னா இவரே வசிஷ்டர் வாயாலே பிரம்மரிஷி அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. ஓகே, ப்ளூ சட்டையே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி 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 ஆகி போச்சு. கரெக்டா? நெக்ஸ்ட். So come on, tell me what are the limitations of the strategy? Costly. This will other time consuming basically. அடுத்து strategy levels. நம்ம ஆல்ரெடி படிச்சோம் introduction. என்ன படிச்சோம்? கார்ப்பரேட் லெவல், டிவிஷனல் லெவல், ஃபங்க்ஷன் லெவல். இந்த டிவிஷனல் லெவல்ல அவங்க பிசினஸ் லெவல்ல சொல்லுவாங்க. ரைட், 3 ஹெட்டிங் போட்டுக்கோ, ஃப்ளோ சார்ட் போடு, ஃப்ளோ சார்ட் போடு. கார்ப்பரேட் லெவல், கார்ப்பரேட் லெவல்னா யாரு பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை? CEOs, okay, board of directors. இவங்க என்ன பண்ணுவாங்க கார்ப்பரேட் லெவல்ல? they will form the strategy. என்ன பண்ணுவாங்க? they will form the strategy. they will define the mission, vision, and they will implement. they will implement. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க டிசைன் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பிசினஸ் லெவல். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிவிஷனல் லெவல்னு சொல்லுவோம். யார் இவங்க? இவங்க ஃபங்க்ஷனல் லெவலை ஓவர்சீ பண்றாங்க. அப்படின்னா அந்த டிவிஷனுக்கான மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பிசினஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபங்க்ஷனல் லெவல். ஸோ பிசினஸ் லெவல் யாரு? ஓவர்சீ த ஃபங்க்ஷனல் லெவல். அடுத்தது ஃபங்க்ஷனல் லெவல் யாரு? ஃபங்க்ஷனல் லெவல் அப்படின்னும் போது இறங்கி வேலை செய்யறவங்க. எக்ஸாக்ட்லி.
ஸோ ஃபங்க்ஷனல் லெவல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ்க்கான ஓகே, அதாவது இப்போ வந்து சேல்ஸ் அப்படின்னா சேல்ஸ் பண்றவங்களெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனல் லெவல்ல சொல்லுவோம். சேல் எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல, ஆமா, சேல்ஸ்மேன் அவங்களெல்லாம். இப்போ சில ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகே, வைஸ் பிரசிடென்ட், ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே சேல்ஸ் மேனேஜர்னு இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, சில ஆர்கனைசேஷன்ல இந்த ஜெனரல் மேனேஜர்ஸ் இல்ல அப்படின்னா இந்த சேல்ஸ் மேனேஜர் தான் ஃபங்க்ஷன் லெவல்ல இருப்பான். ஓகே, சில ஆர்கனைசேஷன்ல ஜெனரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா ஓகே, அந்த ஆர்கனைசேஷன்ல ஜெனரல் மேனேஜர் வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் லெவல்ல போட்டுட்டு சேல்ஸ் மேனேஜர் என்ன சாரி ஜெனரல் மேனேஜர் வந்துட்டு நம்ம பிசினஸ் லெவல்ல போட்டுட்டு டிவிஷன் லெவல்லையும் பிசினஸ் லெவல்லையும் போட்டுட்டு சேல்ஸ் மேனேஜர் என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் லெவல்ல போட்டுருவோம். புரிஞ்சுதா? ஸோ பேசிக்கலி என்னது இதெல்லாம் உங்க ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரி இது மாறி. புரிஞ்சுதா? இப்போ ஒரு சின்ன பிரைவேட் லிமிடெட் கம்பெனிமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கான், அப்புறம் ஒரு சேல்ஸ் மேனேஜர் இருக்கான். இவனை நீ எப்படி மூணா பிரிப்ப? நடு லெவலே இங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ, அவங்க ரெண்டு பேரும் கீழ் லெவல், இவங்க ரெண்டு பேரும் மேல் லெவல். இங்க நடு லெவல் கிடையாது. ஏன்னா சேல்ஸ்காரன் அக்கௌண்ட்ஸ்காரன் ஓவர் சீ பண்ண முடியாது. கரெக்டா? அக்கௌண்ட்ஸ்காரன் சேல்ஸ்காரன் ஓவர் சீ பண்ண முடியாது. கரெக்டா? ஒருத்தன் இறங்கி வேலை செய்யணும். ஓகே, அதை இன்னொருத்தன் பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரும் இன்னொருத்தன் பார்க்கணும். கரெக்டா? அப்பதான் 3 லெவல் இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் இந்த 3 லெவல் இருக்கவே இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஃபங்க்ஷன் லெவல்னும் போது ஹெச்ஆர், சேல்ஸ், பர்ச்சேஸ், லாஜிஸ்டிக்ஸ் என்ன வேணா சொல்லிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் டிபார்ட்மெண்டல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்னா என்ன? ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட். வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்? எழுதிட்டீங்களா? சி, இப்போ ஐடிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கா, அது முதல்ல அதுக்கு பேரு இந்தியன் டொபாக்கோ கம்பெனின்னு வச்சாங்க. அதை சுருக்கி ஐடிசின்னு மாத்திட்டாங்க பேர். ஒரு 1995 கிட்ட பேரை மாத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோ. ஐடிசி லிமிடெட்னு பேரை மாத்திட்டாங்க. ஏன்னா இனிமே அவங்க யாரும் டொபாக்கோன்ற வார்த்தையை பிரபலப்படுத்த விரும்பல. அதே மாதிரி நீ ஐடிசியே பாரு, அவங்க அழகா ப்ராடக்டை மாத்திட்டாங்க. அவங்களோட செக்மெண்ட்ஸை மாத்திட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபோக்கஸ் இப்ப எங்க இருக்குது? ஃபுல்லா கன்சியூமர் குட்ஸ். கரெக்டா? அவங்க ஆசீர்வாத் ஆட்டாவை நல்லா ப்ரமோட் பண்றாங்களா? ஸ்னேகாலாம் வச்சு அவங்க கிளாஸ்மேட் நோட் புக்கை சூப்பரா ப்ரமோட் பண்றாங்களா? நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நல்ல நோட் புக் நீங்களே ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா கிளாஸ்மேட் நோட் புக் தான் ரேட்டிங் கொடுப்பீங்க. பாத்தீங்களா? அதே மாதிரி இப்பி நூடுல்ஸை ப்ரமோட் பண்றாங்களா? ஓகே, ஐடிசி ஹோட்டல்ஸை ப்ரமோட் பண்றாங்களா? 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ். ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மை ஃபியூச்சர் இஸ் நாட் இன் சிகரெட்ஸ். புரிஞ்சுதா? ஏன்னா என்னைக்கு வேணா கவர்மெண்ட் சிகரெட்டை பேன் பண்ணலாம். திடீர்னு ஒரு டைப்ல ஓகே, இந்த கொரோனாவால சிகரெட் பிடிச்சவன் தான் செத்து போனான்னு ப்ரூவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ ஒரு ஆராய்ச்சியில. புரிஞ்சுக்கோ, கொரோனாவால செத்து போறவன்லாம் சிகரெட் பிடிச்சவன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இமீடியட்டா எதிர் கவர்மெண்ட் என்ன சொல்லும்? ப்ரெஷர் பண்ணும் ஆப்போசிஷன். ஓகே, சிகரெட்டா பேன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுனா பண்ணுதானே ஆகணும், வேற வழி இல்லையே. அப்போ ஐடிசி அடி வாங்கும். சி, அவங்களால அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண முடியாத ஒரு ப்ராடக்ட் ஐடிசியில் பார்த்தீங்கன்னா சிகரெட் தான். கரெக்டா? ஆனா அவங்க அதுல மேஜர் ஷேர் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு அதுல நிறைய ப்ராஃபிட் வருது, அதெல்லாம் விடு. ஆனா டவுன் த லைன் 20 இயர்ஸ்ல சிகரெட் வில் நாட் பி ஹேவிங் அ வெரி குட் ப்ராஃபிட். பிகாஸ் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸா பாரு, பயங்கரமா அட்வர்டைஸ்மெண்ட், நெகட்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் சிகரெட்டை பத்தி. கரெக்டா? நான் தான் முகேஷ் அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்புறம் அந்த வாயை வெட்டி ஒரு பொம்பளை வச்சிருவாங்க, கீழே கிடக்கும் வாய், ஐயோயோ. அப்புறம் அந்த லிவரை புழிவாங்க, ஒரே தாரா கொட்டும். அது
அப்புறம் எப்போ பார்த்தாலும் அந்த சிகரெட்டை போட்டு ஒரு ஒரு அடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் இப்போ உங்க ஜென்ரேஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ எனக்கும் உனக்கும் ஒரு 10 வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எங்க ஜென்ரேஷன்லயே கொஞ்சம் சிகரெட் பிடிக்கிறத கம்மி பண்ணிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்குமே சொல்றேன். என்னோட அப்பா சைடு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது என் சைடு ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கம்மி பண்ணிட்டாங்க. சரக்கு அடிக்கிறது வேற, நான் சொல்றது சிகரெட் பிடிக்கிறது சொல்றேன். ஸோ இப்போ என் ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் கம்மியா பிடிப்பாங்க சிகரெட்டை. புரிஞ்சுதா? ஸோ இந்த செயின் ஸ்மோக்கிங்ன்ற கான்செப்ட்லாமே வரவே வராது. ஹெல்த் கான்சியஸ் பயங்கரமாயிடும். ஓகே, எல்லாருமே ஜிம்மு போவாங்க ஃபியூச்சர்ல. எல்லாரும் வந்துட்டு இந்த ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிடும் சொல்ல வரேன். ஓகே, நான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த ஐடிசி பார்த்தீங்கன்னா நிறைய பிசினஸ் யூனிட் நிறைய ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. கரெக்டா? அப்போ ஈச் செக்மெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ கன்ஃபெக்ஷனரின்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது, ஸ்டேஷனரின்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது, ஹோட்டல்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த சோப்பு சீப்பு கண்ணாடி, சோப்பு சீப்பு இருக்குல்ல, ஃபியாமா டிவில்ஸ் இருக்கா ஐடிசி கிட்ட, தீபிகா படுகோன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வருவாங்களே. ஓகே, ஃபியாமா டிவில்ஸ் சொல்லிட்டு அது ஒன்று இருக்குதா. ஸோ தே ஹாவ் differentiated the segments. புரிஞ்சுதா? So when the company manufacture many products, each product is called what? அதாவது many type of product. நான் சொல்றது ஒண்ணு சோப்பு சீப்பு சோப்பு ஷாம்பு தனி கிடையாது, அப்படி கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு. இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஒண்ணு. ஓகே, அது இந்த சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் ஒண்ணு. ஸோ இந்த ஆசீர்வாது ஈப்பி நூடுல்ஸ் அதெல்லாம் ஒண்ணு. இந்த பேப்பரு, அந்த ஸ்டேஷனரிஸ், அந்த இது என்ன காம்பஸ் எல்லாம் பண்றாங்க, காம்பஸ் பாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், பென்னு, அதெல்லாம் ஒண்ணு. ஓகே, இத பிரிச்சாங்கல்ல, இப்ப இந்த செக்மெண்ட் இருக்குல்ல, அததான் வந்து என்ன சொல்லுவோம், ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஈச் லைன் ஆஃப் பிசினஸ் அண்டர் த சேம் கம்பெனி. புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரே கம்பெனி தான். கரெக்டா? ஆனா வேற வேற லைன் ஆஃப் பிசினஸ் இருக்குது. கரெக்டா? இப்போ ஒரு பிசினஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்னுவோம். இதுக்கு ஒரு யூனிட் எப்படி இருப்பாரு, ஒரு சிஎம்டி இருப்பாரு. இதுக்கு ஒரு சாரி சிஎம்டி எல்லாம் இல்ல, ஒரு எம்டி, ஒரு சிஇஓ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் மேனேஜர்னு சொல்லுவோம், எஸ்பியூ மேனேஜர். புரிஞ்சுதா? இவங்களை நீங்க பிசினஸ் லெவல் மேனேஜர்னு சொல்லலாம், இல்லைன்னா எஸ்பியூ மேனேஜர்னு சொல்லலாம். அது வந்து அந்த கம்பெனியை பொறுத்து. சரியா? சார், இந்த கவர்மெண்ட்டுக்கு, இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு, என்ஜிஓக்கு, இவங்களுக்குலாம் ஸ்ட்ராட்டஜி தேவையா? திருப்பதி தேவஸ்தானத்துக்கு ஸ்ட்ராட்டஜி தேவையா? எல்லாருக்குமே ஸ்ட்ராட்டஜி தேவை. கரெக்டா? ஸ்ட்ராட்டஜி தேவையில்லைன்றது யாருக்குமே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கும் ஸ்ட்ராட்டஜி தேவை. கவர்மெண்ட் ரன் பண்ணணும்னாலும் ஸ்ட்ராட்டஜி வேணும். ஓகே, சோ there is nothing called no strategy. எனக்கு ஸ்ட்ராட்டஜியே கிடையாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஓகே, everyone needs a strategy. So right, organization can be a profit making organization or a non profit making organization. That is commercial organization or non-commercial organization. Organization can be either commercial or non-commercial, profit or non-profit, but they need strategy. ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கூட ஸ்ட்ராட்டஜி தேவை. கரெக்டா? ஆனா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் மாறும். ஓகே, இப்போ வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துதுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட் மேக் பண்றது அவன் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஆனா ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். ஓகே, இந்த ஸ்லம்ல இருக்கிற பசங்க எல்லாம் படிக்க மாட்டாங்க, அவங்கள கூட்டிட்டு வரணும். அவங்கள என்ன சொன்னா அவங்க வருவாங்க. நம்ம காமராஜரை ஏன் புகழ்ந்து தள்ளுறோம்? அவர் என்ன பண்ணாரு, மதிய உணவு சாப்பாடு போட்டாரு. ஓகே, அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வந்து பசியோட எப்படி படிக்க வருவான், இவங்க வீட்டுல எல்லாருமே பசியோட இருக்காங்க, அவங்களோட பசியை போக்குறதுக்காக தான் அவனை வேலைக்கே அனுப்புறாங்க. சோ மேபி இவனுக்கு நம்ம சாப்பாடு போட்டோம்னா அட்லீஸ்ட் அந்த தாய் என்ன சொல்லும், அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ அட்லீஸ்ட் ஸ்கூலுக்கு போனா அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும்டா தம்பி. ஓகே, நீ ஒன்ன பாத்துக்கோ, ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அவங்க உனக்கு சாப்பாடு போட்டுருவாங்க, ஒரு முட்டை கூட போடுவாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, அதே சத்துணவுல ஒரு முட்டையை போட்டு ஆரம்பிச்சாரு. சோ அடுத்த லெவல். சோ இன்னும் நல்ல பேர் வாங்கிட்டாங்க. இப்போ நிஜமா சொல்றேன், இந்த கொரோனா டைம்ல அம்மா உணவகம் இருக்கா,
திஸ் வில் பி a biggest vote bank for ADMK. ஃப்ரீ சாப்பாடு, கரெக்டா? ஸோ எவனும் பேர சொல்ல முடியாது என்னடா பண்ணீங்க நீங்கன்ட்டு. நாங்கள் சாப்பாடு போட்டோம், என்ன வேணும், வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஓசியில் சாப்பாடு போட்டோம், ஃப்ரீயாக சாப்பாடு போட்டோம். அதுவே எங்கள் கவர்மெண்டோட பெரிய விஷயம்னு சொல்லிட்டு தெரியலாம். என்ன கேச்சிங்கன்னு சொல்ல முடியாது இல்லை. ஸோ ஸ்ட்ராங் வெப்பன். ஒரு மனுஷனுக்கு சோறு போடுறதோட என்ன பெருசாக கொடுத்துட முடியும்? அதுதானே மாங்குன்னு உழைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடியும் அவங்க ரொம்ப கம்மியான ரேட்டு தான் போட்டாங்க, இப்போ ஃப்ரீயாகவே போட்டாங்க. திஸ் இஸ் த பிகஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்கன்னு வச்சுக்கோ. டிஎம்கே அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எதுக்கு கூட்டின்னு வந்தாங்க? ஐபேக்கை 400 கோடியோ 500 கோடியோ கொடுத்து ஐபேக் தெரியுமா உங்களுக்கு, ஒரு ஆர்கனைசேஷனை கூப்பிட்டு வராங்க. பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. ஓகே, நார்த் இந்தியன். ஓகே, அவர் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி தராரு டிஎம்கேக்கு, அவங்க எப்படி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்க சகுனி படம் பாத்தீங்கன்னா, சகுனி படம் பார்த்திருக்கீங்களா? சகுனி படத்துல பாத்தீங்கன்னா பூரா ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ஓகே, ரமணியாச்சியை வின் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ரமணியாச்சியை கவுன்சிலர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, மேயர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த சாமியார் நெல்லிச்சாமியை வந்துட்டு பெரிய ஆகிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, பீடி சாமியார் வந்து நெல்லிச்சாமியா இருப்பாரு, கரெக்டா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. பேசினே இருக்கிறோட பேசாதன்னு சொல்றது. ஓகே, எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே ஸ்ட்ராட்டஜி வேணும். ஓகே, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோயேன், அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், கரெக்டா? தென் ஒரு கவர்மெண்ட் எடுத்துக்கோ, கவர்மெண்ட்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்? சார் காசு இத்தினு தான் சார் வருது, இத்தினு தான் காசு, ஆனா நான் இவ்வளவு செய்யணும், கரெக்டா? ஏன் சார் ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறான், கரெக்டா? சி கவர்மெண்ட் இப்படிதான் யோசிக்கும். நீ என்ன சொல்லுவ? கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு நான் டாக்ஸ் கட்டுறது? நீ கேட்பாரு. புரிஞ்சுக்கோ. அது சி உன்னோட இதை விட்டுடலாம், நம்ம கவர்மெண்ட்ல இருந்து யோசிக்கலாம். ஸோ வர காசை எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி வெல்ஃபேர் கொடுக்கறது மக்களுக்கு, ஹவு டு கலெக்ட் டாக்ஸ் இன் வாட் வே. அதாவது உனக்கே தெரியாம நீ டாக்ஸ் கட்டணும், கரெக்டா? நீ டாக்ஸ் கட்டினா நீ கட்ட மாட்ட, உனக்கே தெரியாம உன் பாக்கெட்ல அடிக்கிறது தான் ஜிஎஸ்டி. ஓகே, அடுத்தே நீ கட்டுறது இன்கம் டாக்ஸ். இவங்க பார்த்தாங்க இன்கம் டாக்ஸ் போட்டா இவனும் கட்டுறது இல்ல, அதனால ஜிஎஸ்டியை போட்டுருவோம். ஆனாப்பட்ட துபாய் கவர்மெண்டே போட்டுச்சு, தெரியுமா உனக்கு? ஓகே, துபாய் கவர்மெண்ட் 5% இருக்கிற வேட்டை இப்ப 15% ஆக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வேட்டே போடல இவ்வளவு வருஷமா, போன வருஷமா தான் வேட்டே போட்டாங்க. 2018 தான் ஃபர்ஸ்ட் அவங்க வேட்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்போ 2020 அந்த வேட்டை 3 மடங்கு ஏத்திட்டாங்க. நம்ம ஜிஎஸ்டி சொல்றோம், அவங்க வேட்னு சொல்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சுதா? சோ என்ன பண்றது அந்த கவர்மெண்ட்டும்? அப்ப என்ன அர்த்தம்னா அடி வாங்குதுன்னு அர்த்தம் வேர்ல்ட் லெவல்ல. ஸோ எல்லா கவர்மெண்ட்டுக்கும் தே நீட் அ ஸ்ட்ராட்டஜி, எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் தே நீட் அ ஸ்ட்ராட்டஜி. புரிஞ்சுதா? திஸ் கம்ப்ளீட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ எஸ்எம்ல இப்போ ஒரு சாப்டரை முடிச்சிட்டோம். ஸோ நம்ம பெருமையா இருக்குங்க, ஒரு சாப்டர் முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன பண்ணணும்? இப்போ ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து அடுத்து ஒரு 1.5 மணி நேரம் படிக்கணும். ஒரு பேப்பர், ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் போட்டு கிறுக்கணும் பேப்பர் பூரா. ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் எழுதிக்கிங்க. ஸ்டடி மெட்டீரியல் படிக்கும் போதே தனியாக ஒரு பேப்பர் வச்சுக்கணும். நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டோம் இன்னைக்கு கிளாஸ்ல அப்படின்னா ஒரு தனியாக எழுதிட்டு அதை இங்கே கால் பண்ணணும். ஓகே, அடுத்து நான் வந்துட்டு அடுத்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன், அது குரூப்ல சொல்றேன். See you. ஓகே, படிங்க. பாப்போம். பாய்.